Hi friends, இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இத மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கர்ல சிக்கன் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது 2 ல இருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத அடுப்புல வச்சு 2 விசில் இல்லனா 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். pan ஹீட் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிளகு சீரகத்தோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சம் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சிருக்க மசாலா நல்லா ஆறட்டும். அடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரை நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம குக்கரில் வேக வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி வச்ச ஜார்லேயே கொஞ்சம் தேங்காயும் 1/2 தக்காளியும் எடுத்திருக்கேன். சிக்கன் கம்மிங்கிறதுனால 1/2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதே சிக்கன் ஜாஸ்தினா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்ச தக்காளியையும் தேங்காயையும் சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு 1 கொதி வந்தாலே போதும். ஏன்னா சிக்கனை நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம். 1 கொதி வந்தாலே போதும். இப்போ இதை மூடி வச்சு ஃபுல் ஃப்ளேம் வச்சிடலாம். கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.